ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிப்பட் சாட் தான் பண்ண போகிறோம். என் பேத்தி ஸ்கூல்லேருந்து வரும்போது வாசலில் விற்றுன்னு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு கேட்டா, சரி நான் வீட்டிலே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து பாதி கேரட்டு அதை இதுமாதிரி திருவி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் கூட வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்தாலும் மாங்காய் சேர்த்துன்னு இருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பெல்லாம் நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா வந்துட்டு சாட் மசாலா, புளி தண்ணி, கார சட்னி எல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்ம உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவே போதுமாக இருக்கும். ஸோ நிப்பட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நிப்பட்டு வந்துட்டு நல்ல கையிலே அப்படி தூள் தூளாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியெல்லாம் வேண்டாம். சாப்பிடும்போது அது அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே தெரியணும். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஓமப்பொடி போட்டு பண்ணுவாங்க, அது கொஞ்சம் சாஃப்டாகிடுது, அதனால் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நான் எப்பயுமே வந்து மிக்சர் தான் வந்து சேர்த்து பண்ணுறது. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையானது ஐட்டம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதெல்லாம் வீட்லேயே இருக்க வேண்டிய ஐட்டம் தான். ஸோ இது வந்து புளிச்சட்னி, புளி, பேரிச்சம்பழம், கொஞ்சம் சீரக பவுட்ரு, சாட் மசாலா, உப்பு போட்டு இதை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு உப்பு, சாட் மசாலா, சீரக பவுட்ரு அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காரத்துக்காக கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய நிப்பட் சாட் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்மளுடைய நிப்பட் சாட் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சே பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி கேட்டால் சட்டுன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய நிப்பட் சாட் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.